வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் இந்தியாவிலேயே மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழ்நாட்டு பெண்களின் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் என்ன மாதிரியான மாற்றத்தையும் கொண்டு வந்துள்ளது என தமிழ்நாடு அரசு புள்ளி விவரத்தை அதிகாரப்பூர்வமாக சற்று முன் வெளியிட்டு உள்ளது. அதாவது மாநில அரசின் திட்டக்குழு வெளியிட்டுள்ள அந்த விவரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் மாதந்தோறும் கொடுக்கப்படும் ரூபாய் 1000 தமிழ்நாட்டு பெண்களின் அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக SC/ST குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கும் சமூகத்தில் மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மாதாந்திர தொகை மிகப்பெரிய உதவியாக இருந்து வருகிறது. எந்த வகையில் என்றால் உணவு பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த தொகை பெரும் உதவியாக இருக்கிறது என தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழு தெரிவித்து உள்ளது. மேலும் கிராமப்புற பெண்கள் சிறு சிறு கடன் வாங்குவதையும் இந்த திட்டம் 70 விழுக்காடு குறைத்துள்ளது என தமிழ்நாடு அரசு புள்ளி விவரங்களுடன் அதிகாரப்பூர்வமாக கூறியுள்ளது. அவசர ஆரோக்கிய செலவுகளுக்காக பிறரிடம் கையேந்தும் சூழலை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் குடும்பத் தலைவிகள் பெறும் 1000 ரூபாய் தடுத்துள்ளது என்றும் மருத்துவத்துக்காக இந்த நிதி விளிம்பு நிலை குடும்பங்களுக்கு உதவுவதாகவும் அந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக கூறுகிறது. உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் பாதுகாப்பையும் தமிழ்நாடு அரசு வழங்கும் மாதாந்திர 1000 ரூபாய் பெண்களுக்கும் குடும்பங்களுக்கும் கொடுப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழு கூறியுள்ளது. மேலும் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கும் தமிழ்நாடு அரசு வழங்கும் மாதாந்திர 1000 ரூபாய் பெரிதும் பெண்களுக்கு உதவியாக இருப்பதாகவும் உரிமை தொகை பெறும் பெண்களோடு சேர்த்து அவர்களது குடும்பங்களுக்கும் இந்த ஒரு உரிமை தொகையானது மாபெரும் உதவியாக இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழு கூறியுள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ன செய்யும் என்று கேட்பவர்களுக்கு மாநில அரசின் திட்டக்குழு அளித்துள்ள புள்ளி விவரம் பதிலாக அமைந்துள்ளது. மேலும் இந்த திட்டம் சமுதாயத்தில் கடைக்கோடியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கும் நிதி பாதுகாப்பு, அதன் மூலம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சமூக மாற்றம் வியக்கத்தக்க வகையில் இருப்பதாகவும் கூறப்பட்டு உள்ளது. மேலும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை பெற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்னும் உரிமை தொகை பெறாமல் புதிதாக விண்ணப்பம் செய்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதன்படி பொங்கல் பரிசாக ரொக்க பணம் வழங்குவது மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது என 2 முக்கிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 ரொக்கமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ரொக்க பணம் நிறுத்தப்பட்டு பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தன. இந்த பொருட்களின் தரம் குறித்து பொதுமக்களிடையே புகார்கள் எழுந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் மக்களின் அதிருப்தியை போக்கும் வகையில் ஒவ்வொரு அட்டைதாரருக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்கலாம் என மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் மாநிலத்தின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதிகாரிகளால் அதிகபட்சமாக ரூபாய் 1000 மட்டுமே சாத்தியம் என்று தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. இருதரப்பு ஆலோசனைகளுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூபாய் 2000 ரொக்கமாக வழங்கலாம் என்றும் அதற்காக நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உள்ளதாக தமிழக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல பீகார், டெல்லி போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கான நிதி உதவி திட்டங்கள் தேர்தல் வெற்றிகளுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. இதையடுத்து தமிழகத்திலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் வலுப்படுத்த அரசு திட்டமிட்டு உள்ளது. தற்போது தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் விடுபட்ட பயனாளிகளையும் ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டத்தில் சேர்க்கும் பணியில் தமிழக அரசானது மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிலையில் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையில் மகளிர் உரிமை தொகையை ஜனவரி மாதம் முதல் ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கலாமா என்று கேட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளது.
அதிகாரிகளும் இது குறித்த சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். எனவே பொங்கல் பரிசு அறிவிப்புடன் சேர்த்து மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பும் எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 அறிவிப்புகளும் ஒரே நேரத்தில் வெளியாகும் பட்சத்தில் இது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக பெண் வாக்காளர்களுக்கு ஒரு மெகா பெரிய ஜாக்பாட்டாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட் ஒருபுறம் இருக்க, சற்று முன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 6.67 கோடியில் ஸ்கூட்டர் விநியோகம் செய்யப்பட்டு உள்ளது. தகுதியுடையோருக்கு உபகரணங்கள் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளும் சமுதாயத்தில் சுதந்திரமாகவும் ஏற்றத்தாழ்வின்றி வாழ்ந்திடும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளை பாதுகாத்து வருகிறது. அவர்களுக்கான சலுகை திட்டங்களையும் வழங்கி வருகிறது. தற்போது உள்ளாட்சி நியமன பதவிகளையும் வழங்கி மேம்படுத்தி உள்ளது. மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் குறித்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ராஜசேகர் கூறியதாவது என்னவென்றால், மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை இதுவரை 23,729 பேருக்கு வழங்கப்பட்டு உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பஸ் பாஸ் 3,712 பேருக்கு வழங்கப்பட்டு உள்ளது. பராமரிப்பு உதவித்தொகை மாதந்தோறும் 2,000 ரூபாய் வீதம் 7,153 பேருக்கு 68.66 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. சிறு மற்றும் குறுந்தொழில் புரிவதற்கான வங்கிக் கடன் மானியம் 570 பேருக்கு 99.36 லட்சம் வழங்கப்பட்டு உள்ளது. உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3,827 பேருக்கு 25.68 கோடி மதிப்பீட்டில் கை கால் ஊற்றுகோல்கள், காதொலி கருவி, திறன்பேசி, மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் போன்ற பல்வேறு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டு உள்ளன. 2 கால்களும் பாதிக்கப்பட்ட 656 மாற்றுத்திறனாளிகளுக்கு 6.67 கோடி ரூபாய் செலவில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இலவச பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டு உள்ளன. தொடர்ந்து விண்ணப்பிக்கும் தகுதியுடைய பயனாளிகளுக்கும் படிப்படியாக இலவச ஸ்கூட்டர்கள் வழங்கப்படும். இது மட்டும் இன்றி மாற்றுத்திறனாளி திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் 152 பேருக்கு 58.25 லட்சம் ரூபாய் திருமண உதவித்தொகையும், கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2,096 மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு 1.1 கோடி ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்பட்டு உள்ளது. வாசிப்பாளர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 36 மாணவ மாணவியர்களுக்கு 1.57 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. தொடர்ந்து உதவி உபகரணங்களும் வழங்கப்பட்டே வருகிறது. இவ்வாறு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ராஜசேகர் கூறியிருக்கிறார். இதற்கிடையில் SIR சிறப்பு முகாம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் சற்று முன் வெளியாகி உள்ளது. அதன்படி ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாமை போல SIR முகாம் நடத்திட கலெக்டர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் SIR எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது. இதன் வாயிலாக இறந்த வாக்காளர்கள், முகவரியை மாற்றியவர்கள், 2 ஓட்டுரிமை வைத்துள்ளவர்கள் நீக்கப்பட்டு முழுமையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளது. இதன் முதற்கட்டமாக வாக்காளர் கணக்கெடுப்பு பணி கடந்த 4ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அச்சிடப்பட்ட வாக்காளர் விவர படிவத்தை வீடு வீடாக சென்று ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் விநியோகம் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் மொத்தமுள்ள 6.41 கோடி வாக்காளர்களில் 6.12 கோடி வாக்காளரிடம் படிவங்கள் நேரடியாக வழங்கப்பட்டு உள்ளன. பூர்த்தி செய்யப்பட்ட 1.84 கோடி படிவங்கள் திரும்பப் பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளன. மற்ற மாநிலங்களை காட்டிலும் படிவம் விநியோகம் மற்றும் திரும்ப பெறுவதில் தமிழகம் மிகவும் பின்தங்கி உள்ளது. கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்வதிலும் முகவரி மாற்றியவர்களை கண்டறிவதிலும் உள்ள பிரச்சினைகள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்நிலையில் வாக்காளர்களுக்கு உதவும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் SIR சிறப்பு முகாம் நடக்க உள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரியான கலெக்டர் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் இறுதி வாக்காளர்கள் பட்டியல் வெளியிடுவதற்கு முன் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் நடத்தப்படுவது வழக்கம். அதே பாணியில் SIR சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட வேண்டும். சென்னையில் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வாரம் முழுவதும் உதவி மையம் செயல்பட்டு வருகிறது. இதன் வாயிலாக வாக்காளர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வாய்ப்பு உள்ளது. இதேபோல அனைத்து மாவட்டங்களிலும் வார விடுமுறை நாட்களில் SIR சிறப்பு முகாம்களை அரசு நடத்த வேண்டும்.
இதற்கான உத்தரவை கலெக்டர்கள் பிறப்பிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது.